அரே கமலா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் என் பையன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான். நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாவது அழகான பொண்ணு இருந்தா சொல்லு. ஐயோ, நிஷாந்த் வெளியூர்ல இருந்து வந்திருக்கானா? அப்ப நம்ம கண்டிப்பா வசதியான பொண்ண பாக்கணும். சும்மா 2 புடவைய கொண்டுட்டு உன் பெரிய மருமகன் வந்தா பாரு, அவள மாதிரி பார்க்க கூடாது. என்ன பாரு, நான் என் பையனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல வசதியும் கூட. ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. எல்லாமே கொண்டு வந்திருக்கா. அந்த ஏசியை நாங்க ஹால்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். எல்லாரும் யூஸ் பண்றோம். ரொம்ப நல்லதுமா. என் பெரிய மருமகளை பாரு, ஒண்ணு கொண்டு வரல. இப்ப என்னோட நம்பிக்கை எல்லாம் என்னோட இளைய பையன் மேலதான். நீ ஒரு நல்ல வசதியான பொண்ணா பார்த்து என் பையனுக்கு சொல்லணும். ஐயோ, நீ ரொம்ப யோசிக்கிறமா, விடு. நான் ஒரு நல்ல வசதியான பொண்ணா பார்த்து கண்டுபிடிக்கிறேன் நிஷாந்துக்கு. இப்படியே காலம் போச்சு. ஒரு நாள் கமலா வசதியான பொண்ண கண்டுபிடிச்சு கொடுத்தா. நல்ல பொண்ணா கண்டுபிடிச்சு அவகிட்ட கொடுத்தா. இங்க பாரு விமலா, நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, நல்ல வசதியான பொண்ணும் கூட. அவ கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. அவ நிறைய வரதட்சணை கொடுப்பா. உனக்கு பிடிக்குதா சொல்லு? கண்டிப்பா கண்டிப்பா. நாளைக்கே நம்ம அந்த சம்மந்தத்தை பேசி முடிச்சிடலாம் கமலா. விமலா ஒரு பேராசை புடிச்சவ. அவன் பெரிய பையன் ஒரு வசதி இல்லாத பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தான். அவ சைடு இருந்து ஒண்ணுமே அவங்க வீட்டுக்கு கொண்டு வரல. இந்த காரணத்தினாலேயே விமலா எப்பயுமே கோவமா இருப்பா. அதனால முடிவு பண்ணா அவன் இளைய பையனுக்காக ஒரு நல்ல வசதியான பொண்ண பாக்கணும்னு. முடிவா சோனியான்னு ஒரு பொண்ண அவன் இளைய பையனுக்காக கல்யாணம் பண்ணி வச்சான். வாமா என் அழகான மருமகளே, எங்க வீடு உன்னை வரவேற்கிறதுமா. அட, என் அழகான மருமகன் எவ்ளோ அழகா இருக்கா. தெய்வத மாதிரி இருக்கியே. அவங்க வீட்ல இருந்து வரதட்சணையா நிறைய பொருள் கொண்டு வந்தா. ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இன்னும் நிறைய பொருட்கள் கொண்டு வந்தா. இத பார்த்த விமலாக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, எவ்ளோ பொருட்கள்னு. விமலா வீட்டுக்குள்ள அவ ரூம கொண்டு போய் காமிச்சா. ஓ, இந்த ரூம்ல ஏசியே இல்ல. நான் எப்படி இருப்பேன்? அம்மா, எவ்ளோ முடியுமோ அவ்ளோ சீக்கிரமா ஏசிய ஃபிக்ஸ் பண்ணிருங்க. என்னால இருக்க முடியல. மருமகளே, ஓ ரூம்ல ஏசி. ஆனா நான் யோசிச்ச ஏசிய ஹால்ல மாட்டலான்னு. இல்ல, என் அப்பா எனக்காக தான் கொடுத்தாரு. ஆனா நான் உங்களுக்காக எதுவும் கொண்டு வரல. எனக்காக தான் எல்லாமே கொண்டு வந்தேன். அப்புறம் அந்த டிவியை கூட ஏன் ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அது எனக்காக கொண்டு வந்தது. இந்த சின்ன டிவி இல்ல. சரி மருமகளே, உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் செய்யறேன். விமலா ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே அவ ரூம்ல கொண்டு போய் வச்சிருந்தா. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. எப்பவுமே சோனியா ஏசி முன்னாடியே உட்காந்துட்டு இருப்பா, எந்த வேலையும் பார்க்காம. அதே நேரத்துல ரஜினி எல்லா வேலையும் முடிச்சிடுவா. ஒரு நாள் அவ வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சு. இந்த வெயில்ல வேலை பார்த்து பார்த்து எனக்கு தாகமா இருக்கு. எனக்கு கோல்ட் வாட்டர் குடிக்கணும் போல இருக்கு. அவ சோனியா ரூமுக்கு போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சா. ஆஹா, சில் தண்ணி எவ்ளோ நல்லா இருக்கு. அந்த டைம்ல சோனியா ஷாப்பிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா. ஆஹா, சில் வாட்டர் குடிச்சது நல்லா இருக்கா? இதோ பாரு, என் ரூம் எவ்ளோ அசிங்கமா இருக்குன்னு. நீ கண்டிப்பா என் ரூமே கிளீன் பண்ணணும். இல்ல சோனியா, நானு. நீதான். இத நீ கிளீன் பண்ணா என்ன ஆக போகுது? அட விடுமா, இவ சொல்றது கரெக்ட் தான். இவ வெளியே போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா இருக்கா. இந்த ரூம நீ கிளீன் பண்றனால என்ன ஆக போகுது சொல்லு? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளீன் பண்ணு. அப்புறம் ஃபினாயிலாம் போட்டு நல்லா தொடச்சு பல்லன்னு வைக்கணும். சரிம்மா. சோனியாவுக்கு இத நினைச்சு ரொம்ப பெருமையா இருந்தா. ஆனா ரஜினி ரொம்ப நல்லவளா இருந்தா. ஆனா யாருக்கும் தெரியல இவ ரொம்ப நல்லவன்னு. ஆனா எப்பவுமே அவங்க மாமியார் அவளை திட்டிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் காலையில சோனியா மூவி படம் பார்க்க அவளை பார்த்த ரஜினி, சோனியா, நான் கல்யாணத்துல இருந்து வெளியே போனதே இல்ல. நான் எப்பவுமே படத்துக்கு கூட போனதில்ல. உனக்கு ஆட்சேபணம் இல்லைனா நானும் கூட வரவா? நீ உன் முகத்தை கண்ணாடியில பாத்திருக்கியா? அப்புறம் உனக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணனு கூட தெரியல. உன்னை ஏன் கூட கூட்டிட்டு போனா பாக்குறவங்க எல்லாம் என்ன பார்த்து இன்சல்ட் பண்ணுவாங்க. நீ ரொம்ப வாய் பேசுறத நிறுத்து. உன்னோட ஸ்டேட்டஸ பார்த்து நடந்துக்கோ. இந்த வீட்டு வேலை மட்டும் பாரு. சோனியா கத்துறத பார்த்து விமலா அந்த சைடு வந்தா. என்ன ஆச்சு? ஏன் பணக்கார மருமக ஏன் கோவமா இருக்கா? எல்லாமே ரஜினியால வந்ததுன்னு சொன்னான். இத கேட்ட விமலாவுக்கு ரொம்ப கோவம். என்ன தைரியம் இருந்தா என் சின்ன மருமகளை பார்த்து சொல்லிருப்ப. உன் கருப்பு முகத்தை பாத்திருக்கியா கண்ணாடில? என் தலையெழுத்து. உன்னை மூத்த மருமகளா கொண்டு வந்தது என் தப்பு. போ உன் வீட்டுக்கு. எவ்ளோ வேலை இருக்கு, போய் அத முடி. இதுல வேற படத்துக்கு போகணுமாமா. அசிங்கமானவ. அவ அழுதுகிட்டே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சா.
அழகில்லாத வசதி இல்லாத ரஜினி இந்த மாதிரி கொடுமையெல்லாம் அனுபவிச்சா. இப்படியே காலம் போச்சு. அதுக்கப்புறம் 2 பேத்துக்கும் பிறந்த நாள் வந்துச்சு. 2 பேத்துக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துச்சு. விமலா சோனியாவுக்கு மட்டும் காஸ்ட்லியான சாரி வாங்கிட்டு வந்தா. இந்தாம்மா சோனியா, இதுதான் உன் ஃபர்ஸ்ட் பர்த்டே இந்த வீட்ல. இந்தா உன் பர்த்டேவுக்கு இத போட்டுக்கோ. இந்த சாரியா அம்மா? ஏன் பிடிக்கலையா உனக்கு? சோனியா முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டா. இல்ல, அவ்ளோ நல்லா இல்லாம இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்ல. எங்க அப்பா எனக்கு சில்வர் சூட்டு அனுப்பி வைப்பாரு. ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் கிட்ட கொடுத்து, சரிம்மா நான் அதைத்தான் போட்டுக்கணும்னு விரும்புறேன். அட கடவுளே, சில்வர் சூட்! அப்புறம் என் மருமக அதை போட்டதுக்கு அப்புறம் ஏஞ்சல் மாதிரி தெரியவா? வேலை செஞ்சுக்கிட்டே ரஜினி இங்க நடந்ததெல்லாம் கேட்டுட்டு இருந்தா. அத நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு வருத்தப்பட்டா. அவளோட மாமியார் எதுவும் கொடுக்கலன்னு. எனக்கும் தான் பர்த்டே. ஆனா அம்மா, எனக்கு நீங்க எதுவுமே கொடுக்கல. எனக்கும் கூட ஏதாச்சும் சூட் வாங்கிட்டு வந்திருக்கலாம். நான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன்ல. ஏய் கருப்பான அசிங்கமான பொண்ணே, நான் எவ்ளோ தடவை சொல்றது, நீ என் பையனுக்கு வெறும் பொண்டாட்டிதான், என் மருமக இல்ல. இந்த வீட்டோட வேலைக்காரிதான் நீ. ஆஹா, சூட் வேணுமா? சூட் மகாராணிக்கு. பார்த்தா உன் அப்பா நிறைய கொடுத்துட்டாரு பாரு. அவளோட கம்பேர் பண்றத நிறுத்துங்க. அப்புறம் அம்மா, நீங்க என் பர்த்டேக்காக எல்லாரையும் இன்வைட் பண்ணணும். என் பர்த்டே அப்ப வீடெல்லாம் கிளீன் பண்ணி நல்லா டெக்கரேட் பண்ணி ஸ்வீட்ஸ் எல்லாம் டேஸ்டா பண்ணி இந்த ரூம்ல இருந்து போகணும். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. நீதான் மூத்த மருமகன்னு. ரஜினி ரொம்ப அழுதுட்டு இருந்தா. ரஜினியோட ஹஸ்பண்ட் மணி வேற நாட்டுல ஒர்க் பண்ணா. அதனால அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல. அவ நேரமா எந்திரிச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தா. வீடு எல்லாம் கிளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணி ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. சோனியா அவங்க அப்பா கொடுத்த சில்வர் சூட்டை போட்டுட்டு கிராண்டா இருந்தா. பர்த்டேக்கு ரெடி ஆயிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் ரஜினி பழைய சாரிய போட்டுட்டு இருந்தா. அடடா, ஏன் சோனியா மருமக இந்த நிலாவ போல அழகா இருக்கு அந்த சில்வர் சூட்ல. யாருக்கும் தெரியல என் மருமக எவ்ளோ அழகா இருக்கான்னு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சோனியா. தேங்க்யூமா. அப்புறம் பார் ரஜினி, இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இருக்கவே கூடாது. இங்க இருந்து கிளம்பிடு. இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்திரம் வந்து கழுவ ஆரம்பிச்சிரு. ரஜினி ரொம்ப கவலையோட அந்த வீட்ல இருந்து வெளியே போயிட்டா. அப்படி நடந்துகிட்டே ஒரு ஃபாரஸ்ட்க்கு போயிட்டா. ரொம்ப டயர்டாயி ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்திருந்தா. நான் அசிங்கமா இருக்கனாலயும் வசதி இல்லாத இருக்கனாலயும் அத்தைக்கு என்ன பிடிக்கவே இல்ல. என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவ அழுதுட்டே திடீர்னு ஒரு பக்கம் பார்த்தா. அவ முன்னாடி ஒரு முயல் வந்துச்சு. அது ஒன்னு சொல்ல வந்துச்சு. அது குளத்துக்குள்ள சாகம் போல இருந்துச்சு. அட, என்னது இது? நீ இதுல சாக போற. நான் இத காப்பாத்தியே ஆகணும். ரஜினி அந்த முயலை காப்பாத்த போயிட்டு இருந்தா. அந்த முயலை குளத்துல இருந்து வெளியே எடுத்தா. அப்போ ரஜினி தடுமாறி விழுந்துட்டா. அந்த சேர்ல கால் மாட்டி உள்ள போயிட்டே இருந்தா. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அங்க இருந்த ஒரு பெரிய மரத்துல ஒரு க்ளூ வந்துச்சு. அதுல இருந்த ஒரு கோல்டன் சூட் அவ மேல வந்து விழுந்துச்சு. அந்த சூட் ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. அத புடிச்சுக்கிட்டே வெளியே வந்தா. திடீர்னு அந்த சூட் பேச ஆரம்பிச்சிருச்சு. இனிமே உன்னோட வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது. உனக்கு நல்ல மனசு. உன்னோட உயிரை பத்தி கூட நீ நினைக்காம அந்த மான் உயிரை காப்பாத்திருக்க. அட, என்னது இது? நீ பேசுறியா? எப்படி இது சாத்தியம்? ஆமா, நான் ஒரு மந்திர சூட் மேலோகத்துல இருந்து வந்து இந்த மரத்துல மாட்டிக்கிட்டேன். நான் விடுதலையானா ஒரு நல்ல மனிதருக்கு நான் உதவி அவங்க கூடவே இருப்பேன். ஒரு வாட்டி என்ன போட்டுக்கோ, உன்னோட கஷ்டமெல்லாம் நீங்கிடும். அந்த சூட் பேசின வார்த்தையெல்லாம் கேட்டு அவ அந்த சூட்டை போட்டுக்கிட்டா. அத போட்டதுக்கு அப்புறம் அவ ரொம்ப அழகா இருந்தா. ரஜினி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அத போட்டுக்கிட்டு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தா. அத பார்த்த எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அட, இது என்ன? நீ கோல்டன் சூட் போட்டிருக்கியா? இது எப்படி? நீ ரொம்ப அழகா தெரியற. ரஜினி எல்லாத்தையும் சொன்னா. இத கேட்டதுக்கு அப்புறம் சோனியா ரொம்ப பொறாமப்பட்டா. அந்த சூட்டை வச்சுக்கிட்டு ரஜினி ஒரு பெரிய பங்களா கட்டுனா. அந்த வீடு ரொம்ப பெருசு, அப்புறம் நல்ல வசதியாவும் இருந்துச்சு. அவ ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
ராதிகா கருப்பா இருந்தா அது மட்டும் இல்லாம அவ தலையில முடியும் இல்ல, அதனால எல்லாருமே அவளை கிண்டல் பண்ணுவாங்க. அடங்க பாரு கருப்பு, சொட்ட மண்டை பேய் போகுது பாரு. இவ்வளோ அந்த கடவுளை எதுக்குதான் படிச்சாங்களோ, இவளை பார்த்தால வாந்தி வருது. ராதிகா இதெல்லாம் கேட்டு ரொம்பவே வருத்தப்படுவா. ஆனா அதை வெளியில காட்டிக்க மாட்டா. அவ பாட்டுக்கு அமைதியா எப்பவுமே காலேஜ்க்கு போவா. ஆனா அவ உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், யாராவது அவளை ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு. ஆனா ப்ரொஃபசர் கூட தினமும் அவளை திட்டிக்கிட்டு தான் இருப்பாரு. ராதிகா, இதோட ஆன்சர் சொல்லு. ராதிகா எழுந்துச்சு நின்னு சொன்னா, எனக்கு தெரியல சார், நான் மறந்துட்டேன். கவனமெல்லாம் எங்க இருக்கு? படிப்பு மேல இல்லையா? சார், நான் படிக்கிறேன். படிச்ச ஞாபகத்துல இருக்காதா? மண்டையில முடி போன மாதிரியே படிப்பும் போயிருமா? அதை கேட்ட கிளாஸ் ரூம்ல எல்லாருமே சிரிச்சாங்க. ஆனா ராதிகா கண்ணுல கண்ணீர் இருந்துச்சு. அத பத்தி அவங்க யோசிக்கல. அவங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. ராதிகாவுக்கு வீட்லயும் நிம்மதி இருக்கல. ஏன்னா வீட்ல இருக்கிறது அவளுடைய மாற்றாந்தாய். அவளை நிம்மதியா வச்சுக்கவும் இல்ல. வாங்க மகாராணி வாங்க. என்ன காலேஜ்க்கு போய் படிக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சா? வீணா போனவளே, காலேஜ்க்கு போய் நேரத்தை ஓட்டிட்டு வீட்டு வேலையெல்லாம் என்ன செய்ய வைக்கிறியா? நான் வீட்டோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானம்மா காலேஜ்க்கு போறேன். ஓ, இப்ப என்கிட்ட எதிர்த்து பேசுறியா? உன்னோட செத்து போன அம்மா உனக்கு இதைதான் கத்து கொடுத்தாளா? இறந்து போன அம்மாவை பத்தி தேவையில்லாம பேசினதை கேட்டு ராதிகா ரொம்பவே வருத்தப்பட்டா. அவ அவளுடைய ரூமுக்கு போய் இறந்து போன அம்மாவோட போட்டோவை பார்த்து அழ ஆரம்பிச்சா. ராதிகா வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்வா. என்னைக்காவது தெரியாம ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அவளுடைய சித்தி ராதிகாவோட முடிய பிடிச்சி இழுப்பாங்க. அவளுக்கு ரொம்பவே வலிக்கும். ஐயோ அம்மா, தயவு செஞ்சு முடிய விட்டுருங்கம்மா, கொஞ்சம் தான் இருக்கு, அப்புறம் அதுவும் வந்துட போகுது. இல்லாம போச்சுன்னா எனக்கு என்ன? மிச்சம் இருக்கிறத வச்சு உனக்கு என்ன கல்யாணமா பண்ணி வைக்க போறோம்? சரளாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுடைய பேரு பாயல். அவ ரொம்ப சிகப்பா இருப்பா. அதனால அவளுக்கு திமிரு ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த உலகத்துல என்னை விட அழகான பொண்ணு யாரும் இல்ல. காலேஜ்ல இருக்கிற எல்லா பசங்களையும் பின்னாடி தானே வரானுங்க. ராதிகாவும் பாயலும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சாங்க. காலேஜ்ல பாயலுக்கு ஒரு குரூப் இருக்கு. அவங்க எல்லாரும் சேர்ந்து ராதிகாவுக்கு எப்பவுமே தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ராதிகா காலேஜ்க்கு வருவா. அப்ப அவளுக்கு பின்னாடி இந்த நாயை விட்டு நாம அவளை பயமுடுத்தலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராதிகா காலேஜ்க்கு வந்து பார்த்தப்போ பாயலும் அவளுடைய குரூப்பும் ஒரு நாயை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு? நீங்க எல்லாரும் என்னை ஏன் இப்படி பாக்குறீங்க? நாங்க உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாச்சே உன் கூட நாங்க எல்லாரும் விளையாடி. ஆனா இன்னைக்கு விளையாட போறோம். டேய் போடா, போயோட கடி அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நாயை கலட்டி விட்டாங்க. ராதிகாவை அந்த நாயை துரத்திக்கிட்டே போச்சு. பாவம் ராதிகா பயந்து போய் அங்கிருந்து வேக வேகமா ஓடினா. ஆனா கால் தடுக்கி கீழே விழுந்ததும் அவ ரத்த வாந்தி எடுத்து திடீர்னு அதே இடத்துல மயக்க போட்டு விழுந்துட்டா. அட, இவ நம்மளால எது சாக மாட்டால? சாகட்டும், உயிரோட இருந்து என்ன பண்ண போறா? பாயலுக்கு ராதிகாவை பத்தி கவலை இல்ல. அவ கிளாஸ் ரூமுக்கு போயிட்டா. அவளுக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்குமே எந்த கவலையும் இல்ல. அவங்க பாட்டுக்கு கிளாஸ் ரூமுக்கு போயிட்டாங்க. அப்போ செக்யூரிட்டி ராதிகாவை பார்த்தாரு. ஐயோ, இந்த பொண்ணை இப்பவே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். செக்யூரிட்டி உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க செக்அப் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டர் ராதிகா கிட்ட சொன்னாரு, உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். என்ன டாக்டர்? உங்களுக்கு கேன்சர் இருக்கு, அதுவும் பிரெயின்ல. அதை கேட்டு ராதிகாவால தாங்க முடியல. அவ அழ ஆரம்பிச்சா. அப்படின்னா என்னால உயிரோட இருக்க முடியாத டாக்டர்? ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு மாசத்துக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுது. 50,000 ரூபாய்? ஒரு மாசத்துக்கு நான் எப்படி எடுத்துட்டு வர முடியும்? ராதிகா வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்து அழ ஆரம்பிச்சா. அம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உன் கூடவே வந்துடுவேம்மா. அங்க நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். ராதிகாவோட எல்லா முடியும் கொட்டி போய் இப்போ தலையே வழுக்கையாயிடுச்சு. அதை பார்த்து எல்லாரும் இன்னும் கிண்டல் பண்ணாங்க. என்ன ராதிகா இது, இருக்கிற முடியும் கொட்டி போயிடுச்சா? நல்லதா போச்சு, இனிமே நீதான் பேனு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. ராதிகா எதுவும் சொல்லல. அவ தைரியமா சரளா கிட்ட பணத்தை பத்தி பேசினா. ஆனா சரளாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. உனக்கு வெக்கமா இல்ல பணம் கேட்கறதுக்கு? நீ இங்க இருந்தனா எங்களுக்கும் கேன்சர் வந்து தொலைஞ்சிட போகுது. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. சரளா ராதிகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா. பாவம் ராதிகா தெருவில் அங்க இங்கன்னு நடந்துகிட்டு இருந்தா. இந்த உலகத்துல அவளுக்கு தோழிகள் நண்பர்கள்னு யாருமே கிடையாது. அதனால அவ நேரா காட்டுக்கு போயிட்டா. இந்த மனுஷங்க உலகத்தை விட காடே நல்லது. நான் செத்தாலும் இங்கேயே செத்து போறேன். ராதிகா காட்டுக்கு ரொம்ப உள்ள போயிருந்தா. அப்பா அவங்க பார்த்தா ஒரு மானுக்கு அடிபட்டுருந்துச்சு. ஏதோ வேட்டைக்காரன் விட்ட அம்பு அதோட உடம்புல குத்திக்கிட்டு இருந்துச்சு. அடக்கடவுளே, இந்த மானை நான் இப்பவே காப்பாத்தியாகணும். உடனே ராதிகா அந்த மானுக்கு குத்திருந்தா அந்த அம்பை எடுத்தா. அதுக்கப்புறமா போய் மூலிகை செடியெல்லாம் எடுத்துட்டு வந்து காயத்துக்கு மருந்து போட்டா.
சரியானதுக்கு அப்புறம் அந்த மான் எழுந்துருச்சுன்னு ராதிகாவை கொஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மான் கிட்ட ராதிகா சொன்னா, நான் உயிரோட இருக்க மாட்டேன், அதனால உயிரோட வேல்யூ எனக்கு தெரியும், நீயாவது சந்தோஷமா இரு. அப்படி சொல்லி ராதிகா அழ ஆரம்பிச்சா. ஆனா அதுக்கப்புறம் அங்க நடந்ததை ராதிகா நினைச்சு கூட பார்க்கல. அந்த மான் மறைஞ்சு போய் அங்க வனதேவதை வந்தாங்க. அட, இது என்ன கனவா? இல்ல ராதிகா, இது கனவு இல்ல, இது உண்மைதான். நான் மானோட உருவத்துல உனக்கு ஒரு பரீட்சை வச்சேன். நீ ரொம்ப நல்லவ, உனக்கு என்ன வேணும் கேளு, அத நான் கொடுக்கறேன். ராதிகா வனதேவதை கிட்ட எல்லாத்தையுமே சொன்னா. எல்லாத்தையும் கேட்டு வனதேவதை சொன்னாங்க, ரொம்ப கவலையான கதை தான் உன்னுடையது. நான் உனக்கு வரம் கொடுக்கறேன், உன்னுடைய கேன்சர் சரியா போகும், அதே மாதிரி உன்னுடைய தலையில தங்க கூந்தல் வரும், நல்லா இரு. வனதேவதை மறைஞ்சு போயிட்டாங்க. ராதிகாவுக்கு கேன்சர் குணமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவளுடைய தலையில தங்க கூந்தல் வந்துச்சு. அதை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அட, என்னுடைய தலையில தங்க கூந்தல் வந்திருக்கு. ராதிகா அதுக்கப்புறமா ஊருக்குள்ள போனா. அப்போ அவளை பார்த்த எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆனாங்க. எந்த பசங்க அவன் முகத்தை கூட பார்க்க விரும்பலையோ அவளுடைய தங்க கூந்தலை பார்த்து எல்லாருமே அவளை விரும்பினாங்க. அட ராதிகா, இது நீயா? அப்படியே மாறிட்ட. ராதிகா, ஐ லவ் யூ, என்ன பாய் ஃப்ரெண்ட் பண்ணிக்கோ. இல்ல, உங்களை மாதிரி பசங்களை நான் காதலிக்க மாட்டேன். ராதிகாவோட தங்க கூந்தலை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பாயல் சொன்னா, ராதிகா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா, எல்லா பசங்களும் அவ பின்னாடிதான் போறாங்க, எனக்கும் தங்க கூந்தல் வேணும். உடனே பாயல் ராதிகா கிட்ட போய் கேட்டா எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு. அப்போ ராதிகா பார்த்த வனதேவதைய பத்தி பாயல் கிட்ட சொன்னா. பாயல் தங்க கூந்தலை பெறதுக்காக வனதேவதையை தேடி காட்டுக்கு போனா. வனதேவதையே, எங்க இருக்கீங்க, என் முன்னாடி வாங்க. ஆனா வனதேவதை அவளுக்கு முன்னாடி வரவே இல்லை. கொஞ்ச தூரம் போய் பார்த்தப்போ ஒரு மான் அடிபட்டு ரொம்ப கஷ்டத்துல அங்க தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அட, இந்த மானு சாக போகுது, இத கொன்னு அதோட கொம்ப நான் எடுத்துக்கிறேன், ரொம்ப விலை போகும். அப்படி சொல்லி பாயல் அந்த மானை சாகடிக்க போனப்போ அந்த மான் வனதேவதையா மாறிச்சு. அப்போ வனதேவதை ரொம்ப கோவமா, நீ ரொம்பவும் பேராசை பிடிச்சவ, பெரிய பாவி நீ, உனக்கு தங்க கூந்தல் வேணும்ல, நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன், உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போகணும், நீ கருப்பாகணும், உன்னுடைய முகமே ரொம்ப பயங்கரமாகணும். அப்படி சொல்லி வனதேவதை மறைஞ்சு போயிட்டாங்க. பாயலோட முடியும் போயிடுச்சு, முகமும் கருப்பாச்சு, முகத்துல நிறைய புள்ளிகள் வந்துச்சு. கடவுளே, நான் எப்படி இந்த முகத்தை எல்லார்கிட்டயும் காட்டுவேன்? பாயல் செஞ்ச பாவத்துக்கு அவளுக்கு தண்டனை கிடைச்சிருந்துச்சு. அன்னையில இருந்து வீட்டை விட்டு பாயல் எப்பவுமே வெளியே போனதில்ல. ராதிகாவுக்கும் எந்த தொந்தரவும் கொடுத்ததில்ல. ராதிகா தங்க கூந்தலோட வெளியில போய்கிட்டு இருந்தா. அவளை ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. Thanks for watching.